அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நாளுக்கு நாள் அந்த தேர்தலுடைய களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பரபரப்பான விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய கூட்டணி குறித்து அறிக்கையை வெளியிடுவதற்கு அதிகமான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்க மக்கள் மத்தியில் அப்படின்னே கூட சொல்லலாம். தற்போது பார்க்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய 2026வது வருடத்திற்கான சட்டசபை தேர்தலில் பார்க்கும்போது விஜயை கூட்டணிக்குள் இணைக்க என்டிஏ முயற்சித்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கசிந்திருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் தகவலை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு விஜய கூட்டணிக்குள் கொண்டு வர என்டிஏ தீவிரமா முயன்று வந்துட்டு இருக்காங்க. இதற்காக விஜய்க்கு 80 சீட்டு மற்றும் துணை முதல்வர் பதவியை கொடுக்க கூட ரெடியாக இருக்காங்களாம். விஜய கூட்டணிக்குள் கொண்டு வர இந்த அளவு பாஜக முயல்வதையே இதனுடைய பின்னணி குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு, கேரளா உள்பட 5 மாநிலங்கள்ல சீக்கிரமே தேர்தல் நடக்க போகிறதுங்க. தற்போது தமிழக சட்டசபை மே 10ஆம் தேதியுடன் முடியும் கூடிய சூழ்நிலையில அதற்கு முன்பு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக தேர்தலுக்கான பணிகள் துரிதமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க பாஜக முன்வந்துள்ளதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. மேலும் இத்தோடு சுமார் 80 சட்டமன்ற தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்க பாஜக தயாராக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றாலும் திரைமறைவில் இரு கட்சிகளும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் பாஜகவின் ஆஃபரை ஏற்பதில் விஜய்க்கு தயக்கமும் இருக்கிறது. முதல்வர் பதவியை நோக்கியே விஜய் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் கூட்டணி வைப்பது சரியாக இருக்குமா என யோசிக்கிறார். இதுவே பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கிய அம்சமாக நீடிப்பதாகவும் வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. மேலும் தொடக்கம் முதலே பாஜகவை கொள்கை எதிரி எனவும் விஜய் சொல்லி வருகிறார். இந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தப்பாகி விடுமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம். அதே நேரம் இந்த கூட்டணி உறுதியானா தமிழக தேர்தல் கணக்குகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா சிறிய சதவிகித வாக்குகள் கூட வெற்றியை தீர்மானிக்கும். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய தேசிய ஜனநாயக கூட்டணியின் கீழே கொண்டு வர பாஜக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இது தவிரவும் கூட பல வழிகளில் விஜயுடன் தொடர்பு கொள்ள பாஜக முயன்று வருவதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர்களுடைய பட்டாளம் இருக்கும். இந்த சூழ்நிலையில் பாஜக அவரை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறது. அவரது ரசிகர்களில் ஒரு சிறிய பகுதியினர் கூட தங்கள் பக்கம் வந்தால் அது சட்டமன்ற தேர்தல்களில் மிக முக்கியமானதாக மாறும் அப்படின்னு வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. 2% வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை முடிவு செய்யலாம் என்று பாஜக தலைவர்கள் கருதுறாங்க. தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றில் பலமுறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதனால மிக சிறிய வாக்கு வித்தியாசம் கூட அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றன. இதன் காரணமாகவே முடிந்தவரை அனைத்து கட்சிகளையும் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சித்து வருகிறது. அதே நேரம் விஜயின் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிலர் என்டிஏ கூட்டணி வேண்டாம் என்பதில் மிக உறுதியாகவே இருக்கிறார்களாம். கட்சி தொடங்கி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. இந்த நேரத்தில் கொள்கை எதிரி என சொல்லும் கட்சி உடனேயே கூட்டணி அமைப்பது என்பது அரசியல் தளத்தில் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று அவர்கள் கவலை தெரிவித்திருக்காங்க. இதனால விஜய் தற்போது அடுத்து என்ன செய்ய போகிறாரு என்பதே $1 மில்லியன் கேள்வியாகவும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக புதிய பரபரப்பு எழுந்திருக்கு. குறிப்பா பண்ருட்டி வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கும் முன்மொழிவு வந்துள்ளதாகவும் அந்த தொகுதியிலையும் உதயசூரிய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக தரப்பு கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல அதற்கு சாதகமான பதில் வராததால அவர் அதிருப்தியில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து வரக்கூடிய நிலையில பல மாதங்களாக தமிழகத்தின் பக்கம் எட்டி பார்க்காத டெல்லி தலைகள் அடிக்கடி வர தொடங்கியும் இருக்கின்றன. பாஜக, காங்கிரஸ் என தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தற்போது பாதி நாட்கள் தமிழகத்துல தான் இருக்காங்க. தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக முழுக்க முழுக்க கூட்டணி விவகாரங்களை தனியே கையாண்டும் வந்துட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்கள் வேலைகளை தொடங்கியும் இருக்காங்க. KN நேரு உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் கனிமொழி உள்ளிட்டோர் தேர்தல் வாக்குறுதிகளையும் தயாரிக்கும் பணியிலையும் ஈடுபட்டு வராங்க. அதே போல அடுத்தடுத்த இரு தேர்தல்களையும் தோற்றதில்லை என்ற பெருமையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பணியாற்றியும் வருகிறாரு. மறுபுறம் தனித்துதான் போட்டி என களத்தில் இறங்கி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சீமான். மறுபுறம் மிகப்பெரிய கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்திக்க திமுக முனைப்பு காட்டி வரும் நிலையில் சில அரசியல் கட்சிகள் வேதனையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வெளிப்படையாகவே சில கட்சிகள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கியும் இருக்கின்றன. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைந்த திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்து வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என பழைய கட்சிகளோடு தேமுதிக, மக்கள் நீதி மையம், தனியரசு, தாமி-முன், அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்ட புது வரவுகளும் இருக்கின்றன. 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என திமுக திட்டமிட்டிருந்தாலும் புதிய கட்சிகளின் வரலாறு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டியும் இருக்கின்றது. இதனால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு குறைப்பதோடு திமுக சின்னத்தில் கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைக்க திமுக முனைப்பு காட்டியும் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட்டு வழங்கியிருக்காங்க. புதிதாக கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு 6 முதல் 8 சட்டமன்ற தொகுதிகளும் வழங்கப்படலாம் என சொல்லப்படுவதோடு மக்களவை சீட்டு வழங்கப்பட்டும் இருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றிற்கும் கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் கோமதேகா, தவாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டு அவர்களையும் திமுக சின்னத்திலேயே போட்டியிட வைக்க திட்டம் என தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படும் என கூறப்படுவது கட்சி நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படாததால் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்து விலகக்கூடும் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவர் வெளியேறினால் அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்பிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதனால திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தீவிரமாகும் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்களும் கணித்திருக்காங்க.